எடுத்துக்கோங்க. டிலே பண்ணா Thanks. எப்படி? சாப்பிடு. நான் ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன். ம். இப்பதான் ருத்ராட்சத்தை எல்லாத்தையும் கைப்பற்றிருக்கோம். முடிச்சிருங்க. நான் வந்து பார்த்து கரெக்ட் பண்றேன். சூர்யா, காஃபி நானே போட்டது. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். மாப்பு, எங்க புஷ்பா ஃப்ளவர் எது கொடுத்தாலும் அது நல்லா தான் இருக்கும். தேவிமா, தேவிமா, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க துர்காமா. கீழே வந்து என்னோட ஆக்டிங்க பாருங்க. நீதான் தோல் கலப்பிடுவியே. போ, போ, போ. வா. குட் மார்னிங் புஷ்பா. என்னடா இது அதிசயமா இருக்குது? என்ன புஷ்பா, என் மேல கோவமா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல செல்லம். உன் மேல போய் நான் கோவப்படுவேனா? தேங்க்ஸ் புஷ்பா. ஐயோ, எதுக்குடா தேங்க்ஸ்லாம்? ஏதோ உள்குத்து இருக்கும் போல இருக்குதே. எனக்காக நீங்க நேத்து சாப்பிடாம கவலைப்பட்டுட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னு மாயா சொன்னா. ஆமாமாமா, நைட்டு ஃபுல்லா புஷ்பா ஃப்ளவர் ஒன்னு நினைச்சு தூக்கவே இல்ல. என்ன புஷ்பா ஃப்ளவர்? நான் நல்ல விதமா தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு இது இப்படி முறைக்குது? என் மேல நீங்க இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அதனால இதுக்கு முன்னாடி நான் பிஹேவ் பண்ணதுக்கெல்லாம் சாரி. என்ன தேவிமா, நீ போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்ட? நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தை இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும். நான் நல்லபடியா ஹெல்த்தியா குணமாக உங்களோட பாசமும் வேண்டுதலும் தான் காரணம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தேங்க்ஸ். ஏதோ சதி இருக்குது. அப்படியே செல்லம். சூர்யா, நான் தேவிக்காக கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்ட மாதிரி புஷ்பா வீட்ல இருந்தே தேவிக்காக வேண்டிக்கிட்டாங்க. அவங்க வேண்டுதலோடையும் சேர்த்துதான் தேவிக்கு இவ்ளோ சீக்கிரம் குணமாயிருக்கு.